ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அட்சய திருதியை சிறப்புகள் பற்றி வாங்க பார்க்கலாம். அட்சய திருதியை நாளில் தான் திரேதாயுகம் தொடங்கியதாக கூறப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் பரசுராமர் அட்சய திருதியை நாளில் தான் ஜமத்கனி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக அவதரித்தார். ஒரு சமயம் குபேர பகவான் தனது அனைத்து செல்வங்களையும் இழக்க நேரிட்டது. இதனால் குபேரன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து வழிபட்டார். இதையடுத்து சிவபெருமான் குபேரனை வடதிசைக்கு அதிபதியாக்கி அழகாபுரியை ஆளும்படி அருள் புரிந்தார். இப்படி குபேரன் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றதும் அட்சய திருதியை நாளில்தான். சிவபெருமான் பிச்சாடனராக வந்து அன்னபூர்ணையிடம் யாசகம் பெற்றதும் அட்சய திருதியை நாளில்தான். அட்சய திருதியை நாளில்தான் வேதவியாசர் மகாபாரதத்தை சொல்ல விநாயகர் எழுத தொடங்கியதாகவும் நம்பப்படுகிறது. அதே போல இந்த அட்சய திருதியை நாளில் தான் பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்றார்கள். எப்படி என்றால் சித்திரை மாத வளர்பிறையில் வரும் திருதியை தான் அட்சய திருதி என்று கொண்டாடப்படுகிறது. அட்சயம் என்றால் குறையாதது என பொருள். அதாவது அட்சய திருதியை நாளில் செய்யும் நற்காரியங்கள் தர்மங்களுக்கு பல மடங்கு நன்மைகள் வந்து சேரும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது சிறப்பானதாக கருதப்படுகிறது. இந்த அட்சய திருதி நாளில் பல புராண நிகழ்வுகளும் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதில் ஒன்றை இப்போது பார்க்கலாம். மகாபாரதத்தில் சகுனியின் சூழ்ச்சியால் சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் வனவாசம் செல்ல நேர்ந்தது. அப்போது பாண்டவர்கள் மீது அன்பு கொண்ட மக்களும் அந்தணர்களும் முனிவர்களும் பாண்டவர்களை பின்தொடர்ந்து சென்றனர். இதை பார்த்த தர்மர், நாங்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் அன்புக்கு கட்டுப்படுகிறோம், இருப்பினும் நீங்கள் எங்களை பின்தொடர வேண்டாம், திரும்பி சென்று விடுங்கள் என்று கூறி புறப்பட்டார். எனினும் சில அந்தணர்களும் முனிவர்களும் பாண்டவர்களை பின்தொடர்ந்து சென்றனர். பாண்டவர்கள் அன்றிரவு கங்கை நதி கரையில் தங்கினர். இந்த நிலையில் நம்முடன் வந்தவர்களுக்கு உணவு அளிப்பது நம்முடைய கடமை என்று எண்ணிய தர்மர் அனைவருக்குமே உணவு அளிக்க முடியாமல் வருத்தப்பட்டார். அதே வேளையில் துர்வாச முனிவரும் பாண்டவர்களின் விருந்தோம்பலை சோதிக்க வந்திருந்தார். இதையடுத்து தர்மர் சூரிய பகவானை நோக்கி கடும் தவம் இயற்றினார். தவத்தில் மகிழ்ந்த சூரிய பகவான், திரௌபதி உண்ணாமல் பரிமாறி கொண்டிருக்கும் வரை இந்த பாத்திரத்தில் இடும் உணவுப் பொருட்களோ அல்லது தயார் செய்யும் உணவுப் பொருட்களோ குறையாமல் தோன்றிக்கொண்டே இருக்கும் என அருளி அட்சய பாத்திரத்தை அளித்தார். இதனால் மகிழ்ந்த தர்மர் அட்சய பாத்திரத்தின் மகிமையால் அனைவருக்குமே உணவு அளித்து பசியை போக்கினார். இவ்வாறு சூரிய பகவானிடமிருந்து தர்மர் அட்சய பாத்திரத்தை பெற்றது சித்திரை மாதத்தில் வரும் வளர்பிறை திருதியை திதி என்றுதான். எனவேதான் இந்த தினத்தை அட்சய திருதி என்று அழைக்கிறோம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.